ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த இதில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அனதர் டெலிகிராம் பேஸ்டு ஆட்ராப் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஏஜென்ட் 301 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆட்ராப் பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பவர்டு பை டான் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மையெல்லாம் தெரில. இது ரொம்பவே ஏர்லியாக இருக்குது இந்த ப்ராஜெக்ட்டு. ஸோ இதில் எப்படி நமக்கு ரிவார்ட் கொடுக்குறாங்கன்னா, நீங்கள் வந்து டெலிகிராம் ஆப்பில் வந்து எவ்வளோ மெசேஜஸ் நீங்கள் பண்ணியிருப்பீங்க, எத்தனை வருஷமாக வந்து மெசேஜஸ் பண்ணியிருப்பீங்களோ அதெல்லாம் கால்குலேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஏபி பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கொடுக்குறாங்க. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா 53 இப்போ இருக்குது. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் ஒன்று போட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். நீங்கள் போகிற ஒரு லைக்குமே நம்மளுக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ணும். அண்ட் இதான் நம்மளோட டெலிகிராம் சேனல். நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா எல்லா சார்ட்ஸ் ஆஃப் அப்டேட், ஆட்ராப் டீட்டெயில்ஸ், ஆட்ராப் லிங்க் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்கேஸ் இங்கே ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா இங்கே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கே தான் இதை பற்றின பார்ட் 2 வீடியோஸ், பார்ட் 3லாம் இங்கே தான் நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இங்கே நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அண்ட் ஒன் மோர் திங், இந்த சைட் கிக் ஆட்ராப் ஒன்று வந்து ரீசெண்டாக போட்டிருந்தேன். இது வந்து பைனான்ஸ் பேக்ட் ஆட்ராப். ஸோ இதுவுமே டெலிகிராம் பேஸ்ட் ஆட்ராப் தான். மஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். பைனான்ஸ் பேக்ட் ஆட்ராப்னால சொல்கிறேன். ஸோ அவங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ப்ராஜெக்ட்டில் எப்படி அவங்க ரிவார்ட் கொடுக்குறாங்கன்னா, லிட்ரலாக நீங்கள் வந்துட்டு த்ரூ அவுட் உங்கள் டெலிகிராம் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுலேருந்து இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ மெசேஜஸ் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு வந்து ஏபி பாயிண்ட்ஸாக வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதான் வந்து இந்த ப்ராஜெக்ட்டு. ஸோ எப்படி இதில் பார்ட்டிசிபேட் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்பின்னுலாம் இருக்குது. இதில் வந்து டான்லாம் ஏர்ன் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. அண்ட் பைனான்ஸ் பிட்ஜெட்டில் வந்து லிஸ்ட் ஆகுற மாதிரி அவங்க அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ கெட் ரெடி டு லிஸ்டிங் சொல்லிட்டு பிட்ஜெட் வந்து டேக்கும் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிட்ஜெட்டோட டாஸ்க் ஒன்று இருக்குது, அதுவும் எப்படி கம்ப்ளீட் பண்ணலான்றதை பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டேரெக்டாக உங்களை பாட்டு கொண்டு போயிடும். அண்ட் சம்டைம்ஸ் ஒய்ஃபைல யூஸ் பண்ணால் அது ஓப்பன் ஆகாது. நீங்கள் வந்து மொபைல் டேட்டாவை யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ லிங்கை கிளிக் பண்ணது உங்களை இப்படி தான் கொண்டு வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது மாதிரி தான் காமிக்கும். ஓகேங்களா? நீங்கள் எவ்வளோ மெசேஜஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த நம்பரை வந்து இங்கே காமிக்கும். 26.2K வந்து நான் பண்ணியிருக்கேன். அண்டு கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து வி ஹாவ் கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு அதே அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு கிஃப்ட்டாகவும் கொடுப்பாங்க. ஸோ ரெண்டையுமே வந்துட்டு நம்ம ப்ளஸ் பண்ணணும்னு சொன்னால் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் டோக்கன் நமக்கு இருக்குன்றது வந்து நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா 55K கிட்ட வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ பட் ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆகலாம். எனக்கு 53K கிட்ட வந்திருக்குன்னா உங்களுக்கும் 53K கிட்ட வராது. உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ மெசேஜ் பண்ணிங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி வரும். ஸோ மேலே இருக்க அந்த வாலெட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து இதான் மேஜர் டாஸ்க்குன்னு சொல்லலாம். ஸோ வாலெட்டை கனெக்ட் பண்ணணும். ஸோ கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பிட்ஜெட் அக்கௌண்ட் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். உள்ளே போயிட்டு மறுபடியும் பேக் வந்துடுங்க. ஸோ பேக் வரதுனாலே அந்த டாஸ்க் கம்ப்ளீட் ஆகிட்டு உங்களுக்கான 15K ஏபி பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிடும். அண்ட் சேம் ரெண்டுமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டெப் 3 வந்து நம்ம வாலெட்டை கனெக்ட் பண்ணணும். ஸோ நான் வந்து ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் வாலெட் கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ வந்து ரொம்ப லோட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா ரீசெண்ட் டைமில் தான் கிரியேட் பண்ணதுனால ரொம்பவே இந்த மாதிரி பக்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி லோடிங் ஸ்க்ரீன்லேயே ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருக்கு. ஸோ நீங்கள் வந்து லேட்டர் ஒரு 1 hour 2 hour இல்லைனா நைட் டைம் இல்லைனா நாளைக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் ஈவன் டான் கீப்பர் வாலெட்டை கூட வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன். ஈவன் அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் பிரச்சனை தான், லோட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதை வந்து எப்போ வந்து இதனால் கனெக்ட் பண்ண முடியுதோ அந்த டைமில் நம்ம டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். இன்கேஸ் அங்கே ஃபாலோ பண்ண பார்த்தீங்கன்னா கரெக்டாக அங்கே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இதை வந்து நம்ம வாலெட்டை கனெக்ட் பண்ணுற முடிஞ்ச உடனே நான் அப்டேட் அங்கே கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இல்லைனா உங்களுக்கு வந்து யாருக்காவது கனெக்ட் ஆச்சுன்னா கூட எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு கனெக்ட் ஆயிருச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை கனெக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கான பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஏபி பாயிண்ட்ஸ் ஓவரால் எவ்வளோன்றது. அண்ட் ஒன்ஸ் இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் மெயின் பேஜுக்கு வந்துடலாம். ஸோ உங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 71K கிட்ட கிடச்சிருச்சு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா வீல்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டார் பக்கத்தில் வீல் இருக்கா, ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளால் ஸ்பின் பண்ணுறது மூலிமா வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஸ்பின்னுக்கு வந்து நமக்கு வந்து அந்த டிக்கெட் தேவைப்படும். அந்த டிக்கெட் எப்படி எடுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் இருக்கும். ஓகேங்களா? மேலேயே வந்து ரைட் சைடில் கிஃப்ட்டுன்னு இருக்கும். அந்த கிஃப்ட்டில் வந்து சின்ன மினி கிளிப் சின்ன டாஸ்க் இருக்கும். அதை கம்ப்ளீட் பண்ணுறதுனாலே நமக்கு வந்து இந்த டிக்கெட் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜாயின் பண்ண சொல்லியிருப்பாங்க. இந்த இதில் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் பேக் வந்தாலே போதும். உங்களுக்கான அந்த 1 டிக்கெட் வந்து உங்களுக்கு ரைட்டாகவே ஹேண்டில் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து குட்டி டாஸ்க் இருக்கும். ஃபார் வாட்சிங் வீடியோஸ்னு சொல்லிட்டு இருக்குது. இதை போய் வாட்ச் பண்ணிட்டு வந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு அந்த டிக்கெட் கொடுத்துருவாங்க. அண்ட் டெய்லி கிஃப்ட் ஒன்று இருக்குது, அதையும் கிளைம் பண்ணிக்கிட்டிங்கனாலும் அந்த கிஃப்ட்டுமே உங்களுக்கு ஆட் ஆகிடும். ஸோ அப்புறம் இங்கே வீடியோ பார்க்குறதுனால கூட உங்களுக்கு அகெயின் அண்ட் அகெயின் வந்து உங்களுக்கு கிஃப்ட் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். ஃபைனலாக இந்த ஸ்பின் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு டான் 5 நாட் காயின் உங்களுக்கு கிடைக்கலாம், இல்லை 1 நாட் கிடைக்கலாம், இல்லை 0.01 டான் கிடைக்கலாம், இல்லை ஏபி கிடைக்கலாம், இல்லை மறுபடியும் டிக்கெட் கூட நீங்கள் ஸ்பின் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு வந்து கிளைம் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அண்ட் அதை தாண்டி பக்கத்தில் டாஸ்க் இருக்கும். அந்த டாஸ்க்கை கிளிக் பண்ணிவிட்டு இதில் இருக்க டாஸ்க்கெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஏபி பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ராவே கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து மேலேருந்து பாருங்கள், இந்த டாஸ்க்லாம் வந்து நீங்கள் கம்ப்ளீட் வந்து உள்ளே போயிட்டு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு பேக் வந்தாலே அந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து வீடியோ பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறது
பார்க்குறதுனாலே உங்களுக்கு வந்து பார்த்து முடிச்சோன்னா அதுக்கான பாயிண்ட் கிடைக்கும். ஸோ அந்த இதெல்லாம் வீடியோ பார்த்துட்டு அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கிளைம் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே வந்தீங்கன்னா பப்ளிஷர் ஸ்டோரி இருக்கும், அப்புறம் இன்வைட் பண்ண சொல்லியிருப்பாங்க, இல்லைனா அப்புறம் பூஸ்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க சேனலில், அப்புறம் ட்விட்டர் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ண சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி டாஸ்க் தான் எல்லாமே. நீங்கள் ஜஸ்ட் அது எல்லாத்தையுமே கிளிக் பண்ணி இந்த மாதிரி வெளியில் போகுதுன்ற டெலிகிராம் விட்டு வெளியில் போகிற டாஸ்க்லாம் நீங்கள் வந்து ஆக்சுவலாக கம்ப்ளீட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களை நெக்ஸ்ட் பேஜுக்கு கொண்டு வரும். அங்கேருந்து மறுபடியும் பேக் இங்கே வந்துட்டிங்கனாலே அந்த டாஸ்க் கம்ப்ளீட் ஆகிட்டு உங்களுக்கான பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் டாஸ்க் எல்லாமே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உள்ளே போயிட்டு எல்லா டாஸ்க்கையுமே இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடுங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டு ஃபைனலாக மொத்தமாக பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃப்ரண்ட் பேஜில். ஸோ இப்போ வரைக்குமே நான் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணல. ஓரளவுக்கு வந்து இந்த சின்ன கிளிக் பண்ணிங்கன்னா வேறு இடத்துக்கு கொண்டு போயிட்டு மறுபடியும் பேக் கொண்டு வரல. இந்த மாதிரி டாஸ்க் எல்லாம் வந்துட்டு நான் கம்ப்ளீட் பண்ணதுக்கே வந்து கிட்டத்தட்ட எனக்கு 1 lakh பாயிண்ட்ஸ் ஓவராலாக எனக்கு கிடச்ச பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 1,14,000 வந்து கிடச்சிருக்கு. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 lakh கிட்ட எனக்கு தெரியல எக்ஸாக்டாக நீங்கள் எந்த அளவுக்கு மெசேஜஸ்லாம் பண்ணியிருக்கீங்களோ அந்த ரிவார்ட்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மினிமம் இந்த டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ணாலே உங்களுக்கு 50K அபோவ் வந்து கிடச்சிரும்னு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இது வந்து நியூவாக வந்தது தான். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இன்வைட் பண்ணுறதுனால கூட உங்களுக்கு இதில் பாயிண்ட்ஸ் earn பண்ணிக்க முடியும். ஸோ pretty much அவ்வளோதான் guys. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் போட்டுக்கோங்க. தேங்க்யூ guys. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ until the very end.